மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இணைந்திருப்பது செல்வம். நம்ம இன்றைக்கி டே 9க்கான அறிவியல் பாடப்பகுதியினுடைய வினாவிடையை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது பருப்பொருள்? ஒளியா பிளாஸ்மாவா விசையா? ஆன்சர் ஆப்ஷன் சி பிளாஸ்மா. ஏன்னா பருப்பொருள் நான் 5 நிலைகள் பார்த்துருப்பேன். என்னது? திட, திரவ, வாயு, பிளாஸ்மா மற்றும் ஐன்ஸ்டீன் சுருக்கம் 5 பார்த்துருப்போம். அதில் ஒரு நிலை தான் பிளாஸ்மா. இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா நிறை கிடையாது. ஸோ அதனால் பார்த்தோம்னா நமக்கோட ஆன்சர் பிளாஸ்மா. அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள். நாம் பற்களை வலுப்படுத்த உதவும் பற்பசையில் பயன்படுத்தப்படும் தனிமம் இது. அதாவது பேஸ்டில் என்ன இருக்குன்னு பார்த்தோம். நம்ம பொட்டாசியமா, கால்சியமா, ஃப்ளூரினா, பாஸ்பரஸா? ஆன்சர் ஆப்ஷன் சி ஃப்ளோரின். சரிங்களா? ஃப்ளூரின், அதாவது எஃப்ங்கிற எழுத்தால் எழுதுவோம். அதுதான் பார்த்தோம் நம்ம பேஸ்ட்டில் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது 3வது கொஸ்டின் பாருங்கள். திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயுவின் கலவை. திரவமாக்கப்பட்ட பெட்ரோலியம் வாயுவின் கலவை. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பியூட்டேனா, ப்ரொஃபேனா, இரண்டுமா அல்லது இரண்டும் அல்லவா? ஆன்சர் இது. ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும். அதாவது எல்பிஜியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். ப்ரொப்பேன், பியூட்டேன் ரெண்டுமே கலந்துருக்குன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? பெட்ரோலிய வாயுவின் கலவைங்கிறது ஒன்றும் இல்லைங்க. திரவமாக்கப்பட்ட பெட்ரோலியம்னா லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது, ரத்தம் என்பது சேர்மமா கலவையா இரண்டுமா இரண்டும் இல்லையா? ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி கலவை. சரிங்களா? ஏன்னா ஒரு குறிப்பிட்ட விதத்தில் இது கலந்துருக்காது. அதனால் இது சேர்மம் கிடையாது. ஸோ கலவை தான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்த 5வது கொஸ்டின். கீழ்காணும் பிரித்தெடுக்கும் முறைகளில் தயிரிலிருந்து வெண்ணெயை பிரித்தெடுக்கும் முறை இது. மைய விலக்கல் முறையா, எலி காய்ச்சி வடித்தலா, கரைப்பான் சாறு இருக்கலாம், வெண்ணெய் காய்ச்சி வடித்தலா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மைய விலக்கு முறை. சரிங்களா? இதை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். தயிர் கடையும் போது பார்த்தோம்னா அதனுடைய திண்ம புகழ்லாம் சைடில் போய் படின்னு சொல்லி 6ஆம் வகுப்பில் படித்தோம். சரிங்களா? அடுத்தது 6வது கொஸ்டின் பாருங்கள். கொதிநிலை வேறுபாடுள்ள 2 திரவங்களை எளிய காய்ச்சி வடித்தல் முறையில் பிரித்தெடுக்கலாம் எனில் அதன் வெப்பநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எந்த கொதிநிலை வெப்பநிலை வேறுபாடுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 20 கெல்வினா, 25 கெல்வினா, 30 கெல்வினா, 35 கெல்வினா? ஆன்சர் ஆப்ஷன் பி 25 கெல்வின். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். எந்த கரைசலுக்கு ஒளியை சிதறடிக்கும் பண்பு கொண்டது? எந்த கரைசலுக்கு ஒளியை சிதறடிக்கும் பண்பு கொண்டது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். தொங்கல் கரைசலா, கூழ்ம கரைசலா, பொய் கரைசலா, உண்மை கரைசலா? ஆன்சர் ஆப்ஷன் பி கூழ்ம கரைசல். சரிங்களா? இது எதில் பார்த்தோம்? டிண்டால் விளைவில் பார்த்துருப்போம். கூழ்ம துகள்களால் ஒளி சிதறடிக்கப்படும் நிகழ்வு டிண்டால் விளைவுன்னு சொல்லி நம்ம அங்கே படிச்சிருப்போம். அதுதான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அடுத்தது 8வது கொஸ்டின் பாருங்கள். திண்மம், திரவம், கூழ்மத்திற்கு எடுத்துக்காட்டு. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா திரவத்தில் திண்மம். இங்கே பரவிய ஊடகம் திரவம், பரவிய நிலைமை திண்மம். சரிங்களா? அதை தாங்க கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. திண்மம் திரவம்னா உடனே இப்படி பார்க்கக்கூடாது. டைரெக்டாக திரவத்தில் திண்மம் சொல்லி பார்க்கணும். சரிங்களா? ஆன்சர் என்ன? திரவத்தில் கரைந்துள்ள திண்மம் இது. அதாவது வர்ணம். சரிங்களா? திரவத்தில் தான் பார்த்தோம்னா திண்மம் கரைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியானது எதுன்னு கேட்டோம்னா வர்ணம். அடுத்தது 9வது கொஸ்டின் பாருங்கள். சோப்பு நுரை என்பது டேஸுக்கு எடுத்துக்காட்டு. சோப்பு நுரை என்பது டேஸ் எடுத்துக்காட்டு. திண்மம் திண்மமா, வாயு திண்மமா, வாயு திரவமா, திரவம் திரவமா? இது பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம். சோப்பு நுரையில் என்னென்ன இருக்கும் நமக்கு? அதாவது அதில் சோப்பு நுரை பபுள்ஸ்லாம் வருமா? சரிங்களா? அதாவது முட்டை மாதிரி விட்டுட்டு இருக்குங்களா? அதுக்கு நடுவில் பார்த்தோம்னா காற்று இருக்கும். அது மேல் பகுதி எல்லாமே திரவம். ஸோ அப்போ அதில் வாயுவும் திரவம் கலந்துருக்கும். வாயு திரவங்களுக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்குது? ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, வாயு திரவம். ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர் கரெக்டு. அடுத்தது 10வது கொஸ்டின் பாருங்கள். 1 நானோமீட்டர் துகளினை கொண்ட கரைசல். சரிங்களா? 1 நானோமீட்டர் துகளினை கொண்ட கரைசல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தொங்க கரைசலா, கூழ்ம கரைசலா, பொய் கரைசலா, உண்மை கரைசலா? இது ஆப்ஷன் பி கூழ்ம கரைசல். அதாவது 1 நானோமீட்டர்லேருந்து 100 நானோமீட்டர் வரைக்கும் உள்ள எல்லா கரைசல்களும் பார்த்தோம்னா கூழ்ம கரைசல்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அடுத்தது 11வது கொஸ்டின் பாருங்கள்.
ஒரு வலுவான ஒளிக்கற்றை கூழ்ம கரைசலின் வழியே செல்லும்போது பாதை புலம் நிகழ்ச்சி என்னன்னு சொல்லுவோம்? இப்போ தான் பார்த்தோம் சரிங்களா. ஒளி ஊடுருவலா, ஒளி விலகலா, டிண்டால் விளைவா, எதிரொலித்தலா? இது ஆன்சர் ஈஸி, ஆப்ஷன் சி டிண்டால் விளைவு. இப்போ தான் இந்த முன்னாடி பார்த்தோம். அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் அலோகம் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இல்லாதது சொல்லணும் சரிங்களா. கார்பனா, ஆக்சிஜனா, நியானா, காப்பரா? ஆன்சர் ஆப்ஷன் டி காப்பர். ஏன்? கார்பன் ஒரு அலோகம், ஆக்சிஜன் ஒரு அலோகம், நியான் ஒரு அலோகம். இங்கே வந்து நமக்கு அலோகம் அல்லாதது எது? காப்பர் மட்டும்தான் சரிங்களா. அடுத்தது 13வது கொஸ்டின் என்ன பாருங்கள். இயற்கையில் உருவான தனிமங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 118, 100, 92, 82? ஆக்சுவலாக வந்து இங்கே எல்லா ஆப்ஷனுமே தப்பாக இருக்குது. புக்கு படி வந்து பார்த்தோம்னா நம்ம 92ன்னு ஒரு இடத்துல படிச்சிருக்கோம் சரிங்களா. இதுவே இன்னொரு புக்கில் 94ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக 94 தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஆனால் எங்கள் புக்கில் நமக்கு 92ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இதே ஆன்சரை டிக் பண்ணிக்கிங்க, அந்த ஆப்ஷன் இல்லாதனால சரிங்களா. ஒரு வேளை 94ன்னு கொடுத்துருந்தா நீங்கள் 94 டிக் பண்ணிக்கிங்க. 94 இல்லாத பட்சத்தில் 92 டிக் பண்ணிக்கிங்க. இதுவே மொத்த தனிமங்களின் எண்ணிக்கை கேட்டால் என்ன எழுதணும்? மொத்தமாக 118, அதில் இயற்கையில் மட்டும் 92, ஆய்வகங்களில் மீதி இருக்க 26 போட்டுங்க. இல்லை ஒரு வேளை 24ன்னு வந்ததுன்னா அது ஆய்வகங்கள் 24 வரும். அப்போ இயற்கையில் 94 வரும் சரிங்களா. அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்கள். திரவமும் சேர்ந்த கூழ்ம கரைசலை டேஸ் என்று அழைப்பர். அதாவது திரவமும் கலந்த கரைசல் என்ன நடிப்போம்? இது ரொம்ப ஈஸி. கரைசலா, கூழா, பால்மமா, திண்ம கரைசலா? ஆன்சர் ஆப்ஷன் சி பால்மம். 2 திரவங்கள் கலந்தால் அது என்னன்னு சொல்லுவோம்? பால்மம்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டுன்னா பார்த்தோம், பால்னு பார்த்தோம். ஏன்னா பாலில் வந்து பார்த்தோம்னா கொழுப்பும் நீர் வந்து சேர்ந்துருக்கும். ஆனால் இயற்கையாக அந்த மாதிரியான நிகழ்வு கொழுப்பில் வந்து பார்த்தோம்னா நீர் வந்து கரையாது. ஆனால் பாலில் அந்த மாதிரி கரைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் நம்ம. அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்கள். பெட்ரோலிய வேதி தொழிற்சாலையில் பெட்ரோலிய பின்னங்களை பிரிக்க பயன்படும் முறை கரைப்பான் சார் இருக்கலாம், எளிய காய்ச்சி வடித்தலா, வெண்ண பிரிக்கை முறையா, வீழ்படிவாதலா? ஆக்சுவலாக இது எந்த ஆப்ஷனுமே இல்லை, எல்லா ஆப்ஷனுமே தப்பு சரிங்களா. இதோட ஆன்சர் என்னென்னா பின்ன காய்ச்சி வடித்தல் சரிங்களா. அதாவது ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் சொல்லுவாங்க. பின்ன காய்ச்சி வடித்தல் சரிங்களா. பின்ன காய்ச்சி வடித்தல் முறை தான் வந்து பார்த்தோம்னா பெட்ரோலிய பொருட்களை வந்து பார்த்தோன்னா பிரித்தெடுக்க பயன்படுத்துவாங்க. ஸோ வந்து இந்த ஆப்ஷன் எதுவுமே கிடையாது, எல்லாமே ராங்கு. ஓகே, பின்ன காய்ச்சி வடித்தலும் கரெக்டு சரிங்களா. அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்கள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட திடப்பொருட்கள் கொண்ட கரைசலை பிரித்தெடுக்கும் முறை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட திடப்பொருட்கள் கொண்ட கரைசலை பிரித்தெடுக்கும் முறை ஆப்ஷன்ஸ் பாருங்கள். வீழ்படிவாதலா, பதங்கமாதலா, படிகமாக்கலா, வண்ணப்பிரிகை முறையா? இது ஆன்சர் ஈஸி, ஆப்ஷன் டி வண்ணப்பிரிகை முறை சரிங்களா. இது கீழே வந்து ஒரு இடத்துல படிச்சிருப்போம். அடுத்தது 17வது கொஸ்டின் பாருங்கள். வேதி வினையில் ஈடுபடும் ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள். வேதிவினையில் ஈடுபடும் தனிமத்தின் மிகச்சிறிய துகள் இது அணுவா, மூலக்கூறா, சேர்மமா, கலவையா? மிகச்சிறிய துகள்னு சொல்லிட்டாலே என்ன நம்ம போயிடலாம், டேரெக்டாக கண்ணை மூடிட்டு ஆப்ஷன் ஏ அணுன்னு சொல்லி எழுதிடலாம் சரிங்களா. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்கள். சர்க்கரையின் வேதியியல் வாய்ப்பாடு சரிங்களா. சர்க்கரையின் வேதியியல் வாய்ப்பாடு ஆப்ஷன்ஸ் பாருங்கள். C6H12O6, C12H22O11, C12H12O12, C6H22O10? ஆன்சர் இது. சர்க்கரைனா என்னன்னு சொன்னோம் நம்ம? சுக்ரோஸுக்கு நான் ஃபார்முலான்னு சொன்னோம். சுக்ரோஸுக்கு கார்பன் அணுக்கள் 12 இருக்கும், இதில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஹைட்ரஜன் 22 இருக்கும், ஆனால் இங்கே 12 தான் இருக்குது. அப்போ இது தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு சரிங்களா. அப்போது சர்க்கரையின் வேதி வாய்ப்பாடு என்னது? C12H22O11. அடுத்தது பால் என்பது என்னது? சேர்மமா, கலவையா, தனிமமா, ஏதும் இல்லையா? பால் என்பது ஆப்ஷன் பி, இதுவும் ஒரு கலவை. ஏன்? அதில் கொழுப்பு நீரும் கரைஞ்சிருக்கும் சரிங்களா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 20 பாருங்கள். வேதிப்பொருளில் பதங்கமாதலில் ஈடுபடாத பொருள் சரிங்களா. ஈடுபடாத வேதிப்பொருள் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அயோடினா, சோடியம் குளோரைடா, அமோனியம் குளோரைடா, திட கார்பன் டை ஆக்சைடா? அதாவது இதை வந்து பார்த்தோம்னா வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகும்? திட நிலைமையிலேருந்து டைரெக்டாக வாயு நிலைமைக்கு போயிடும் சரிங்களா. அப்படி எது போகும்? அதாவது எது போகாதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஈடுபடாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அயோடின் வந்து பதங்கமாயிடும் சரிங்களா. அம்மோனியம் குளோரைடு பதங்கமாயிடும், திட கார்பன் டை ஆக்சைடும் பதங்கமாயிடும் சரிங்களா. அப்போ இதுதான் ஆன்சர் நமக்கு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஏன்னா சோடியம் குளோரைடு நம்ம
திரவமாக இருக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி சோடியம் குளோரைடு. அவ்வளோதாங்க இன்றைக்கான சயின்ஸ் டிஸ்கஷன் முடிஞ்சது. மீண்டும் நம்ம நாளைக்கு அடுத்த டிஸ்கஷன் பார்ப்போம். தேங்க்யூ.